ஓகே, இப்போ நம்ம மாடியூலில் டைம் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடியூலில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அதை நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது ஸ்லீப்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதான் நமக்கு சில இடத்துல ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் நேரம் பாஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த இடத்துல இந்த ஸ்லீப் மாடியூல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் ப்ரோக்ராம் பர்டிகுலர் நம்ம டிஃபைன் பண்ணுற டைம் வரைக்கும் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி கண்டினியூ ஆகும். ஓகே, அதை எப்படி கோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பைத்தானில். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு டைம் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டைம். ஓகே, டைம் மாடலும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். அதை நம்ம கேப் விட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாக ஹலோன்னு ஃபாரில் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 கொடுத்துட்றேன். ஸோ 10 டைம்ஸ் இது ரன் ஆகும். பிரிண்ட் சும்மா டெல்டான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் மாடியூல். ஓகே, நமக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆனது தெரிஞ்சுக்கும். நம்ம 100 கொடுத்தாலும் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது இப்போ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டிலே ஆகணும், ஒரு டைமாக 10 டைம்ஸ் இதை பிரிண்ட் ஆகுதா நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ண போகிறேன்னா டைம் டாட் ஸ்லீப் பேரந்தசிஸ்க்குள்ளே எத்தனை டைம் சொல்லும். ஸ்லீப் ஸ்ப்ரிங் தப்பு, SLEEP ஸ்லீப் பேரந்தசிஸ்க்குள்ளே நம்ம டைம் செகண்ட்ஸில் டிஃபைன் பண்ணோம். ஸோ 0.5 செகண்ட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம 0.5 செகண்ட்ஸ்க்கு ஸ்டாப் ஆகும். ஸோ நான் 1 செகண்டே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 0.லேயும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, 100 கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு 10 செகண்ட்ஸ்க்கு கேப் வரும். ஸோ 1 by 1 தான் அது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் பாஸ் ஆகணும்னு நினச்ச ப்ரோக்ராம் அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை கண்டிஷன் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை செகண்ட் வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இதை பர்டிகுலர் ஸ்லீப் ஃபங்க்ஷன் மட்டும் தான் வேணும், டைமில் இருக்க மற்ற ஃபங்க்ஷன்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இந்த ப்ரோக்ராமை சின்னதாக நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். மெமரி கொஞ்சம் அலோகேட் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டைம் இம்போர்ட் ஸ்லீப். டைம்லேருந்து வெறும் ஸ்லீப்பை மட்டும் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டைம் டாட் ஸ்லீப்னு கொடுத்தால வெறும் ஸ்லீப்னு கொடுத்தாலே போதும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. இந்த டைம் மாடியூலில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் போட்டாலே நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிஸ்ட் ஆஃப் வரும். ஸோ ஒரு மாடலுக்கும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே,